மூன் செய்திகளுக்காக உண்ணாமலை சம்பந்தம். இன்றைய முதன்மை செய்திகள். புதுவை வள்ளலார் சாலையில் ஏசி மெக்கானிக் கொலை வழக்கில் 3 வாலிபர்கள் கைது. பொறியியல் கல்லூரி மாணவர்கள் கோர்ட்டில் சரண். கடலோர பகுதிகளில் தீவிரவாதிகள் ஊடுருவலை தடுக்கும் வகையில் 2ஆம் நாளாக ஆம்லா ஆபரேஷன் தமிழகம் புதுவை காவல்துறையினர் நடத்தினர். அண்ணா சிலை அருகில் இருந்து சட்டமன்றம் நோக்கி அனைத்து தொழிற்சங்கத்தினர் ஆர்ப்பாட்ட பேரணி. அரசின் தொழிலாளர் விரோத போக்கிற்கு கண்டனம். இனி விரிவான செய்திகள். புதுவையில் ரவுடி கொலை வழக்கில் 3 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் கல்லூரி மாணவர்கள் 5 பேர் நீதிமன்றத்தில் சரணடைந்தனர். புதுவை ஜீவா நகர் 5வது குறுக்கு தெருவை சேர்ந்தவர் சந்துரு என்ற மணிகண்டன். டிப்ளமா படித்த இவர் திருமணம் ஆகாதவர். கடந்த ஆண்டு பிரபல ரவுடி ஜார்ஜ் பிரிட்டோவை கொலை செய்தது, கடைகளில் மாமூல் கேட்டு மிரட்டியது உள்ளிட்ட வழக்குகளில் கைதாகி சிறைக்கு சென்றவர். சிறையிலிருந்து வெளியே வந்த இவர் வள்ளலார் சாலையில் உள்ள ஏசி பிரிட்ஜ் பழுது பார்க்கும் கடையில் வேலைக்கு சேர்ந்தார். நேற்று முன்தினம் மாலையில் கடை அருகே இவரை வழிமறித்த கும்பல் அறிவாளால் சராமாரி வெற்றி கொன்றது. இது குறித்து பெரிய கடை போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தினர். சந்துருவின் உறவினர் மகன் தனியார் பொறியியல் கல்லூரியில் படித்து வருகிறார். அவருக்கும் 3 இன்ஜினியரிங் மாணவர்களுக்கும் இடையே முன்விரோதம் இருந்துள்ளது. அந்த 3 மாணவர்களையும் சந்துருவின் உறவினர் மகன் அடிக்கடி மிரட்டி வந்துள்ளார். எனது உறவினர் சந்துரு பெரிய ரவுடி, அவரை வைத்து உங்களை தீர்த்து கட்டி விடுவேன் என மிரட்டியுள்ளார். சந்துரு இருப்பதால் தானே அவரை வைத்து மிரட்டுகிறாய், அவரே தீர்த்து கட்டினால் என்ன என முடிவு செய்த மாணவர்கள் இந்த கொலையை செய்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். இதனால் தனியார் இன்ஜினியரிங் மாணவர்கள் 3 பேரையும் பிடித்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் நூர் அகமது, ஷாஜகான், சபரி, சிவா, கோகுல் ஆகியோர் நேற்று சரணடைந்தனர். இவர்கள் ஜீவா நகர், லாஸ்பேட்டை, ரெட்டியார்பாளையம், அருமாத்தபுரத்தை சேர்ந்த கல்லூரி மாணவர்கள் ஆவர். அதில் நூர் அகமது, ஷாஜகான், சபரி ஆகியோர் தனியார் இன்ஜினியரிங் கல்லூரியிலும், சிவா, கோகுல் ஆகியோர் கலை கல்லூரியில் படித்து வருகின்றனர். சரணடைந்த 5 பேரையும் புதுச்சேரிக்கு கொண்டு வர பெரியகடை போலீசார் நீதிமன்றத்தின் உதவியை நாட உள்ளனர். பின்னர் போலீசார் காவலில் எடுத்து விசாரிக்கும் பொழுது கொலைக்கான முழு விவரங்களும் தெரிய வரும். கடலோர பாதுகாப்பு தொடர்பாக தமிழகம் மற்றும் புதுவையில் காவல்துறையினர் 2ஆம் நாளாக ஆம்லா என்ற சோதனையை மேற்கொண்டனர். தமிழகம் மற்றும் புதுவை கடலோர பகுதிகளில் தீவிரவாதிகள் ஊடுருவல் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கை தொடர்பாக ஆம்லா என்ற ஆபரேஷனை 2 மாநில காவல்துறையினரும் காலை முதல் மாலை வரை நடத்தினர். இதனைத் தொடர்ந்து கடலோர பகுதிகளில் சந்தேகிக்கப்படும் வகையில் நடமாடியவர்களை காவல்துறையினர் பிடித்து விசாரணை நடத்தினர். இதே போன்று காவல்துறையினரில் சில தீவிரவாதிகளை போன்று உடையணிந்து கடல் வழியாக தமிழகம் மற்றும் புதுவை கடலோர கிராமங்களில் ஊடுருவ முயன்றனர். அவர்களை போலீசார் கைது செய்து அப்புறப்படுத்தினர். காவல்துறையினரின் ஆம்லா ஆபரேஷன் காரணமாக கடலோர கிராமங்களில் 2ஆம் நாளாக பரபரப்பு காணப்பட்டது. புதுவை அரசின் தொழிலாளர் கொள்கையை கண்டித்து பல்வேறு தொழிற்சங்கத்தினர் சட்டசபை நோக்கி மாபெரும் பேரணி நடத்தினர். புதுவை அரசின் தொழிலாளர் கொள்கையை எதிர்த்து ஏஏடியூசி, சிஏடியு, டியூசிசி, யூடியூசி தொழிற்சங்கம் சார்பில் சட்டசபை நோக்கி பேரணி வியாழக்கிழமை நடத்தப்பட்டது. இதற்கு ஏஏடியூசி தலைவர் கலைநாதன், சிஏடியு தலைவர் ராமசாமி ஆகியோர் தலைமை தாங்க டியூசிசி தொழிற்சங்க பொறுப்பாளர் பாலசுப்ரமணியன் முன்னிலை வகித்தார். ஏஏடியூசி பொதுச் செயலாளர் மூர்த்தி, சிஏடியு தமிழ் மாநில பொதுச் செயலாளர் சுகுமாரன், ஏஏடியூசி பொதுச் செயலாளர் அபிஷேகம், சிஏடியு மாவட்ட செயலாளர் நிலவழகன், முத்து, லெனின் ஆகியோர் கண்டன உரையாற்றினர். இதில் தொழிற்சங்க நிர்வாகிகள் மற்றும் தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர். அண்ணா சிலை அருகில் இருந்து புறப்பட்ட பேரணி சட்டசபை அருகில் முடிவடைந்து அங்கு ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. கட்டாய கல்வி சட்டத்தை அமல்படுத்த கோரி மாநிலம் தழுவிய கையெழுத்து இயக்கம் நடத்தப்பட்டது. புதுச்சேரி கல்வித்துறை கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் அருகாமை பள்ளிகளுக்கான வரைபடத்தை உடனே வெளியிட வேண்டும். தனியார் பள்ளிகளில் அதிகமாக வசூலிக்கப்படும் நன்கொடை மற்றும் கல்வி கட்டணத்தை முறைப்படுத்த உயர்நீதிமன்ற நீதிபதி தலைமையில் கண்காணிப்பு குழு அமைக்க வேண்டும். கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை புதுச்சேரியில் அமல்படுத்த புதுச்சேரி கல்வித்துறை இதுவரை மேற்கொண்ட நடவடிக்கைகளை பொதுமக்கள் பார்வைக்கு இணையதளத்தில் வெளியிட வேண்டும் என வலியுறுத்தி கல்வி உரிமைக்கான மாநில பொது மேடை சார்பாக கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. இக்கையெழுத்து இயக்க
இயக்கத்தின் முதல் கையெழுத்தை முன்னாள் உயர்நீதிமன்ற நீதிபதி தாவி தன்னுசாமி துவக்கி வைத்தார். புதுச்சேரி தலைமை தபால் நிலையம் முன்பாக நடைபெற்ற கையெழுத்து இயக்கத்தில் கல்வி உரிமைக்கான பொதுமேடை துணை ஒருங்கிணைப்பாளர் ராம்ஜி, திமுக மாணவர் அணி சார்பாக மணிமாறன், அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றம் எழில், இந்திய ஜனநாயக வாலிபர் சங்க செயலாளர் சரவணன், புதுச்சேரி மாணவர் கூட்டமைப்பு சாமிநாதன், இந்தியர் மாணவர் சங்கம் செயலாளர் ஆனந்த், ரஞ்சித், நிர்வாகிகள் கிரி, ஜெயபிரகாஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை வலியுறுத்தி பன்னாட்டு மனித உரிமை பேரவையினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை புதுவை அரசு உடனே அமல்படுத்த வேண்டும். தனியார் பள்ளிகளின் கல்வி கொள்ளையை தடுத்து விதிகளுக்கு உட்பட்டு பள்ளிகள் இயங்க அரசு கட்டுப்பாடுகள் விதித்து கண்காணிக்க வேண்டும். சென்டாக் போன்ற அரசு சலுகைகளில் அரசு பள்ளி மாணவர்களுக்கென்று தனி இட ஒதுக்கீடு வழங்க வேண்டும். தமிழை தவிர்த்து இந்தியை கட்டாய பாடமாக கொண்டுள்ள சிபிஎஸ்இ பாடத்திட்ட முறையை அமல்படுத்தியதை உடனே கைவிட வேண்டும் வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் புதுச்சேரி கல்வித்துறை எதிரில் அமைப்பின் தலைவர் சக்திவேல் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பொது செயலாளர் பரமகுரு, கலைப்புலி சங்கர், அமைப்பு செயலாளர் சுப்பிரமணியன், ஒருங்கிணைப்பு செயலாளர் முருகையன், நிர்வாக செயலாளர் சம்மாரவேல், செய்தி தொடர்பாளர் பாலமுருகன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீடான MBBS இடங்கள் நிரம்பின. அடிப்படை வசதிகள் நிறைவேற்ற உத்தரவு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. புதுவையில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை கைவிட வலியுறுத்தி முதல்வர் மற்றும் கல்வி அமைச்சர் கொடும்பாவை எரித்தபோது காயமடைந்த வாலிபர் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகிறார். கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை முறையாக அமல்படுத்த வேண்டும். கட்டாய கட்டண கல்வி கொள்கையை தடுத்து நிறுத்த வேண்டும். தாய் தமிழ் மொழியை கேள்விக்குறியாக்கும் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை கைவிட வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தி பெரியார் சிந்தனையார் இயக்கத்தினர் செவ்வாய்க்கிழமையன்று சட்டசபையை முற்றுகையிட்டு முதல்வர் ரங்கசாமி, கல்வி அமைச்சர் தியாகராஜன் ஆகியோர் உருவ பொம்மையை எரிக்கும் போராட்டம் நடத்தினர். இதற்கு இயக்க தலைவர் தீனா தலைமை தாங்க துணைத் தலைவர் கர்ணா, செயலாளர் சந்திரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். போராட்டத்தில் பங்கேற்றவர்கள் உருவ பொம்மையை எரித்தபோது போராட்டத்தில் பங்கேற்ற வாலிபரின் பேண்டில் தீப்பிடித்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த அவர் அலறியபடி அங்கிருந்து ஓட முயன்றார். ஆனால் தீ வேகமாக பரவியதால் சம்பந்தப்பட்டவர் பேண்டை கழற்றி எழுந்ததால் காயமின்றி உயிர் தப்பினார். இருப்பினும் கைகால் போன்றவற்றினால் தீக்காயமடைந்த அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகிறார். புதுவை அருகே உள்ள ஆண்டியார்பாளையம் அரசு பள்ளியில் விளையாட்டு பூங்காவினை பாராளுமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் திறந்து வைத்தார். புதுவை பள்ளி கல்வி இயக்ககம் சார்பில் ஆண்டியார்பாளையம் அரசு துவக்கப்பள்ளியில் உடற்பயிற்சி கூடம், காணொலி காட்சி மையம், விளையாட்டு பூங்கா திறப்பு விழா வியாழக்கிழமை நடைபெற்றது. பள்ளி மேலாண்மை குழு தலைவர் பழனிசாமி வரவேற்புரையாற்ற சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமை தாங்கினார்.
சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற பாராளுமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் உடற்பயிற்சி கூடம், காணொலி காட்சி மையம், விளையாட்டு பூங்காவினை திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் முதன்மை கல்வி அதிகாரி கலைச்செல்வம், ரோட்டரி கிளப் நிர்வாகிகள், SKM அரிசி ஆலை நிர்வாகத்தினர் கலந்து கொண்டனர். தொழிற்கல்விக்கான சென்டாக் மாணவர் சேர்க்கைக்கு கவுன்சிலிங்கில் MBBS இடங்கள் நிரம்பின. புதுச்சேரியில் மருத்துவம் மற்றும் பொறியியல் படிப்புக்கான சேர்க்கை ஆண்டுதோறும் சென்டாக் மூலம் நிரப்பப்பட்டு வருகிறது. 2014-15 ஆண்டுக்கான சென்டாக் கவுன்சிலிங் நேற்று முன்தினம் துவங்கியது. முதற்கட்டமாக நடந்த மருத்துவ படிப்புக்கான சேர்க்கையில் சிறப்பு மற்றும் பொது பிரிவை சேர்ந்த மாணவர்கள் கலந்து கொண்டனர். இதில் பங்கேற்ற மாணவர்கள் அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளை தேர்வு செய்தனர். முதல் நாளில் மட்டும் 210 இடங்கள் நிரம்பியது. தொடர்ந்து இரண்டாவது நாளாக மீதமுள்ள இடங்களுக்கான கவுன்சிலிங் நேற்று நடந்தது. இதில் 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பெற்றோர்களுடன் கலந்து கொண்டு MBBS மற்றும் PDS படிப்புகளை தேர்வு செய்தனர். அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளில் உள்ள பெரும்பாலான இடங்கள் நிரம்பியதால் கவுன்சிலிங் மதியத்துடன் முடிந்தது. இந்நிலையில் சீட் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் பல மணி நேரம் காத்திருந்த மாணவர்கள் பெற்றோர்கள் விரக்தியடைந்த சென்டாக் அதிகாரியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். போலீசார் வந்து பெற்றோர்களை சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தனர். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து பெற்றோர்கள் கூறுகையில், போதுமான மாணவர்களை அழைத்து கவுன்சிலிங் நடத்தாமல் அனைத்து மாணவர்களையும் வரவழைக்கின்றனர். இதனால் சீட் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் வந்த நாங்கள் பல மணி நேரம் காத்திருந்து ஏமாற்றம் அடைந்துள்ளோம். மேலும் கால்நடை மருத்துவர், நர்சிங் உள்ளிட்ட படிப்புகளுக்கும் கவுன்சிலிங் நடத்தப்படவில்லை என்று கூறினர். பொறியியல் படிப்புக்கான லேட்டரி என்ட்ரி நேரடி இரண்டாம் கவுன்சிலிங் ஜூலை முதல் வாரத்திலும், அதைத் தொடர்ந்து பொறியியல் படிப்புக்கான கவுன்சிலிங்கும் நடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. புதுவை அருகே உள்ள கிருமம்பாக்கம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அமைச்சர் ராஜவேலு ஆய்வினை மேற்கொண்டார். புதுவை அருகே உள்ள பாகூர் தொகுதியின் மேம்பாட்டு பணிகள் குறித்து அமைச்சரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ராஜவேலு தீவிர கவனம் செலுத்தி வருகிறார். இதன்படி அவர் தனது தொகுதியில் பள்ளிகள், கல்லூரிகள், மருத்துவமனைகள் போன்றவற்றின் அடிப்படை வசதிகள் குறித்து ஆய்வு நடத்தி வருகிறார். இதன்படி கிருமம்பாக்கம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் வியாழக்கிழமையன்று அமைச்சர் ராஜவேலு ஆய்வினை மேற்கொண்டார். அங்குள்ள வசதிகள் குறித்து கேட்டறிந்தார். அப்போது அங்கிருந்த அதிகாரிகளிடம் ஆரம்ப சுகாதார நிலையத்தின் அடிப்படை தேவைகள் மற்றும் வசதிகள் குறித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கும்படி உத்தரவிட்டார். சர்வதேச போதை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் பலர் பங்கேற்றனர். சர்வதேச போதை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பாரத மாதா குடி மற்றும் இதர போதைப் பொருள்களுக்கு அடிமையானோருக்கான சிகிச்சை மையம் சார்பில் பேரணி பழைய பேருந்து நிலையத்தில் இருந்து மிஷன் வீதி வரை வியாழக்கிழமை நடைபெற்றது. மதர் அறக்கட்டளை தலைவர் கோபால் வரவேற்புரையாற்ற பேரணியை அமைச்சர் ராஜவேலு துவக்கி வைத்தார். அரசு கொறடா நேரு சிறப்புரையாற்ற நிறைவு நிகழ்ச்சியில் சமூக நலத்துறை இயக்குனர் உத்தமன் பேரணியில் பங்கேற்ற மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கினார். இந்த பேரணியில் கஸ்தூர்பா காந்தி செவிலியர் கல்லூரி, விநாயகா மிஷன் செவிலியர் கல்லூரி, ராக் செவிலியர் கல்லூரியை சேர்ந்த மாணவிகள் பங்கேற்றனர். செய்திகள் தொடர்கின்றன. சிவராத்திரியை முன்னிட்டு ஐயங்குட்டிப்பாளையத்தில் நடைபெற்ற வேள்வி பூஜையில் பக்தர்கள் பங்கேற்றனர். மாத சிவராத்திரியை முன்னிட்டு புதுவை ஐயன்குட்டிப்பாளையத்தில் நரேன் வீதியில் உள்ள மார்க்கண்டாய மடத்தில் வேள்வி பூஜை, அபிஷேக, ஆராதனை, அன்னதானம் நடைபெற்றது. இதன்படி ஒவ்வொரு மாதமும் சிவராத்திரி என்று நடைபெறும் என மார்க்கண்டாய மடம் நிறுவனர் சிவனடி சந்திரசேகரன் மற்றும் நிர்வாகிகள் சிவனடி ஆறுமுகம், செல்வராஜன், விஜயகுமார் தெரிவித்தனர். சிவனடியார்கள் பலரும் கலந்து கொண்டனர். பல்வேறு கோரிக்கையை வலியுறுத்தி அரசு நிதி உதவி பெறும் ஆசிரியர் மற்றும் ஊழியர் கூட்டமைப்பினர் வாயிற் கூட்டம் நடத்தினர். புதுவை
அரசு நிதி உதவி பெறும் ஆசிரியர் மற்றும் ஊழியர் கூட்டமைப்பு சார்பாக வாயூர் கூட்டம் புதுவை கல்வித்துறை வளாகம் முன்பாக நடைபெற்றது. வைர ராஜேந்திரன் தலைவர் தலைமை தாங்கினார். பாலகுமார் தலைவர் அரசு ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பு மற்றும் ஸ்டாலின் தலைவர் புதுச்சேரி அரசு நிதி உதவி பெறும் ஓய்வூதியதாரர்கள் சங்கம் முன்னிலை வகித்தனர். சீதாலட்சுமி பொருளாளர் அரசு நிதி உதவி பெறும் ஆசிரியர் மற்றும் ஊழியர் கூட்டமைப்பு அனைவரையும் வரவேற்று பேசினார். சேஷாச்சலம் கௌரவ தலைவர் சிறப்புரையாற்றினார். திரு நீல சம்பந்தம் பொது செயலாளர் அரசு ஊழியர் கூட்டமைப்பு, மாசிலாமணி அமைப்பு செயலாளர் அரசு ஊழியர் கூட்டமைப்பு, தன்ராஜ் பொருளாளர் அரசு ஊழியர் கூட்டமைப்பு, ஆறுமுகம் துணை பொது செயலாளர் அரசு ஊழியர் கூட்டமைப்பு வாழ்த்துரை வழங்கினர். புதுவை வழுதாவூர் சாலையில் பாலம் அகலப்படுத்தும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் தொடங்கி வைத்தார். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட RC4 வழுதாவூர் சாலையில் குருமாம்பேட் AFT மில் அருகில் உள்ள குறிப்பாலத்தை அகலப்படுத்தி அப்பகுதியில் உள்ள சாலையை மேம்படுத்துவதற்காக ரூபாய் 14,55,000 மதிப்பீட்டில் திட்டம் தயார் செய்யப்பட்டு அரசு ஒப்புதல் பெறப்பட்டது. இந்த வேலையை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். விழாவில் ஊர் பொதுமக்கள், பொதுப்பணித்துறை பொறியாளர்கள் மற்றும் ஒப்பந்ததாரர் ஆகியோர் பங்கேற்றனர். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விபரம் வழங்குவோர் AVR ஸ்வர்ண மஹாலின் நவீன மங்கையின் நவநாகரிக நகைகள். வெப்பநிலை அதிகபட்சமாக 31 டிகிரி செல்சியஸாக பதிவானது. நாளைய வானிலை 32 டிகிரி செல்சியஸாக காணப்படுவதுடன் வானம் வறண்ட நிலையில் காணப்படும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடல் அலை உயரம் நாளை 2 அடியாக காணப்படும் என்றும், தென்மேற்கு திசையிலிருந்து 21 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். புதுவை வள்ளலார் சாலையில் ஏசி மெக்கானிக் கொலை வழக்கில் 3 வாலிபர்கள் கைது. பொறியியல் கல்லூரி மாணவர்கள் கோர்ட்டில் சரண். கடலோர பகுதிகளில் தீவிரவாதிகள் ஊடுருவலை தடுக்கும் வகையில் 2ஆம் நாளாக ஆம்லா ஆபரேஷன் தமிழகம் புதுவை காவல்துறையினர் நடத்தினர். அண்ணா சிலை அருகில் இருந்து சட்டமன்றம் நோக்கி அனைத்து தொழிற்சங்கத்தினர் ஆர்ப்பாட்ட பேரணி. அரசின் தொழிலாளர் விரோத போக்கிற்கு கண்டனம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.